அன்புள்ள தமிழர் வாழ்வியல் குழுவினுடைய அனைத்து அன்பர்களையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணியன்போடு வணங்கிப்படுகிறேன். உங்கள் முன்னே இன்று வரலாற்று ஆய்வுரை ஒன்றை வழங்க நான் விளைகின்றேன். இன்றைய ஆய்வுரையை கீழ்வரும் தலைப்புகளில் நான் சிந்திக்கலாம் என கருதுகிறேன். ஒன்று, பிரபஞ்ச தோற்றமும் பூமி பந்தினுடைய தோற்றமும். இது இரண்டையும் பற்றி நான் முதலில் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இரண்டாவதாக, பூமியில் உயிர் தோற்றமும் மனித தோற்றமும். மூன்றாவதாக, தமிழர்களுடைய தோற்றமும் தமிழ் மொழியினுடைய தோற்றத்தை பற்றி சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். இந்த பிரபஞ்ச தோற்றமும் பூமியின் தோற்றமும் என்கிற அந்த கருத்து அமைவிலே இதை நான் அறிவியல் அடிப்படையிலே சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். அறிவியல் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றியும் பூமியின் தோற்றத்தை பற்றியும் என்ன சொல்கிறது? ஆன்மீக அடிப்படையிலே நாம் சிந்தித்தால் அதே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சிந்திக்கலாம். நான் அவ்வளவு காலம் ஆன்மீகத்திற்கு செலவு செய்ய போவதில்லை. ஒரு குறிப்பாக ஆன்மீகத்தை சொல்லி நான் கடந்து போக நினைக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் தோற்றம் பற்றி அந்த ஆய்வை அறிவியல் களமானது ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. அதற்கு பின்னால் வந்த பல்வேறு அறிஞர் பெருமக்கள், அறிவியலாளர்கள், ஆய்வாளர்கள் ஆய்ந்து ஐன்ஸ்டீன் போன்ற பெருமக்களால் அது நுணுக்கமாக்கப்பட்டு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வரை அதை ஒரு பெரிய கொள்கையாக அது வரையறுக்கப்பட்டது. பிரபஞ்ச தோற்றம் என்றால் இதுதான் அறிவியல் படி என்பதை இறுதியாக இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் வலியுறுத்தி பல நூல்களை எழுதினார்கள். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கொள்கை பற்றி நான் பல இடங்களிலே பல சூழலில் நான் விளக்கியிருக்கிறேன். அந்த கொள்கை பெருவெடிப்பு கொள்கை என்று அறிவியல் சொல்கிறது. அதாவது பிக் பேங் தியரி என்பார்கள். பிரபஞ்சத்துடைய துவக்கமாக உலகினுடைய பெரும்பாலான விஞ்ஞானிகளுடைய அறுதியான கருத்து இந்த பிக் பேங் தியரி தான். அது பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டாலும் சொல்லலாம். ஒட்டுமொத்தம் 100% என்று சொல்ல முடியாது. ஆனால் 90% மேலாக எல்லா அறிவியலாளர்களுடைய ஒத்த கருத்தாக இருப்பது இந்த பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி தான். இங்கே ஒரு ஆன்மீக அடிப்படை கருத்தை மட்டும் நாம் சிந்திக்கலாம். முழுவதுமாக நாம் முன்பு சொன்னது போல ஆன்மீகத்தை எப்படிலே இந்த பிரபஞ்ச கொள்கையை தோற்ற கொள்கையை நான் விளக்கப் போவதில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஆர்வத்தை நமக்கு தூண்டலாம். ஆன்மீகத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த அழிவை ஒடுக்கம் அல்லது ஊழிக்காலம் என்பார்கள். ஒரு அணுவினுடைய சிறிய ஒரு காரண நிலையில இந்த பிரபஞ்சம் ஒடுங்குவதாக நமது ஆன்மீகங்கள் சொல்லும். அதாவது தூலம், சூக்கமும் காரணம் என்று சொல்வார்கள். தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிகிற ஒரு பெரிய பருப்பொருள், பிசிக்கல் பாடி. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளாக மாறுகிறது. இப்போ உடம்பு தெரியுது, இது பிசிக்கல் பாடி. அது உள்ள இருக்கிற மனம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு சூக்கும பொருள். அதற்கும் காரணமாக இருக்கிற ஒரு அணு போன்ற ஒரு பொருள் தான் காரணம் என்று சொல்வார்கள். அது ஆன்மீகம் என்ன சொல்கிறது? இந்த பிரபஞ்சம் ஒடுங்கி 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 காரண நிலையிலே போய் ஒடுங்கி ஒரு அணுவிலே பின் விரிகிற பொழுதும் அணுவிலிருந்து விரிந்து வருகிறது. அதைத்தான் அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மிக சிறிய ஒரு நுண்ணிய அணு போன்ற பொருளிலிருந்து பேராற்றல் பெரும் சக்தி வெடித்து வெளியே சிதறியது. அதைத்தான் அவர்கள் பிக் பேங் என்கிறார்கள், ஒரு பெருவெடிப்பு. அந்த இடத்துல கொஞ்சம் ஒற்றுமை தெரியுது பாருங்க. இன்னொரு ஒற்றுமை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அணுவில் இருக்கிற ஒரு சிறிய பொருள் வெடித்து பெரும்பொருளாக வெடிக்கிற பொழுது முதலே வருவது ஒலிதான். அந்த ஒலியை தான் நமது ஆன்மீகங்கள் நாதம் என்று சொல்றோம். அந்த ஒலியை தொடர்ந்து வருவது ஒளி. பெருவெடிப்பின் பொழுது முதலே வருவது ஒலி, இரண்டாவது வருவாக்குது ஒளி. அதை ஒளியை விந்து என்று சொல்வார்கள். ஆன்மீகத்தின் அடிப்படையே நாத விந்து தான். அது பிரபஞ்ச தோற்றம் என்று சொல்வார்கள். அதுபோல ஒளியிலே அடங்கி ஒலி காரணமாக அடங்கிவிடும் ஒடுக்கத்தில். இதுதான் ஆன்மீகம் சொல்லுகிறது. பிக் பேங் தியரி என்ன சொல்லுதுன்னா, அந்த சிறு அணு போன்று இருக்கிற அந்த பொருளானது வெடித்து சிதறி ஒரு பெரும் பிரபஞ்சமாக விரிவடைகிறது என்று பிக் பேங் தியரி சொல்கிறது. அதனால இந்த அண்டம் அதே மாதிரி அடங்குது வச்சுங்க. அண்டம் ஒரு அணுவுக்குள் அடங்குதுங்கிற பொழுது அந்த அணுவுடைய ஆற்றல் மிக பெரிதாகும். அதனால அந்த அணுவினுடைய ஆற்றல் பெரிதாய் போவதால் தான்
அந்த அணுனுடைய ஆற்றலை உடைத்த பொழுது ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற தீவுகள் எரிந்தெல்லாம் உலகம் பதறி போய் பார்த்தது. பாருங்க, மிக சிறிய ஒரு அணுதான். ஏன்னா ஒடுக்கமாகிற பொழுது சுருங்கி 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 போக 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 ஆற்றல் பெறுகிறது என்றுதான் ஆன்மீகம் அறிவும் சொல்கிற உண்மை. ஆகினாலே இந்த பிரபஞ்சம் ஆற்றல்கள் ஒரு புள்ளியில் குவிவதை, அந்த குவிகிற பொழுது ஒரு பேராற்றல் உள்ளே ஒடுங்குகிறது, அது விரிகிற பொழுது பேராற்றலாய் விரிகிறது என்பதுதான் அறிவில் சொல்கிற உண்மை. அந்த ஒளி நாதம் விந்து என்பதை பற்றால் ஆன்மீகத்தில் ஆழ சிந்தித்து இருக்கிறோம். அதனால் அது மேலோட்டமாக சொல்லிவிட்டு அறிவினுடைய கருத்திற்கு நாம் இப்பொழுது செல்லலாம். ஸோ அறிவினுடைய பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு என்ன சொல்லுகிறது? என்ன செய்கிறாங்கன்னா, அறிவியலாளர்கள் இதை கண்டுபிடித்து விட்டார்கள் 1800 1700 ஆரம்பித்தது, 1800 இறுதியாக்குகிறார்கள். அது 1800 ஆரம்பத்திலே ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போன்றவர்கள் உறுதி செய்கிறார்கள். ஒரு தியரியாக, ஒரு பிலாசபியாக அதை வெளியிடுகிறார்கள். அதை எப்படி நாம் உறுதிப்படுத்துவது என்று என்ன செய்கிறார்கள்னா, த லார்ஜ் ஹார்டன் கொலைடர்னு ஒரு பெரிய கருவி, கிலோமீட்டர் கணக்கில் பூமிக்கு அடியிலே ஒரு நீண்ட குழாய், அடி பாதாளத்தில் உள்ள போய் ஒரு நீண்ட குழாய் மூலம் பல நாடுகள் ஒன்றிணைந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவுகளை செய்து அதிலே அந்த பிக் பேங் நிகழ்கிற பொழுது வெடித்து செதறி எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாகியதோ அதை ஒரு செய்முறையாக செய்து பார்க்கிறார்கள். மாடலிங் சொல்லுவாங்க. அதை செய்து பார்க்கிறார்கள். அதை செய்து சிமுலேஷன் என்று சொல்வார்கள். அதை செய்து பார்க்கிறார்கள். அதுதான் இந்த யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச், சிஆர் என்று சொல்வார்கள். அது ஆங்கில சொல்லுடைய முதலெழுத்து வராது, இது அப்ரிவேஷன் இல்லை, அது வேற்று மொழியினுடைய சுருக்கம். ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் பெயர் வந்து யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். அதன் மூலமாக இந்த லார்ஜ் ஹார்டன் கொலைடர் என்கிற கருவின் மூலமாக இதை ஆய்ந்து பார்க்கிறார்கள். அங்கே தான் இந்த கடவுள் துகள், காட் பார்ட்டிகள், இதெல்லாம் இந்த பிக் போசான், இந்த பொருள்லாம் வருகின்றன. அது கொஞ்சம் ஆழமான அறிவில் அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். நாம் இப்படி தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த பிரபஞ்சம் ஒரு பெருவெடிப்பிலிருந்து நிகழ்ந்தது, அந்த கருத்தோடு இப்போ நின்றுட்டா போதும். ஆக இந்த பெருவெடிப்பு நிகழ்ந்து ஒரு 1400 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பிரபஞ்ச வயதை கொஞ்சம் மனசில் நிறுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போதான் மனிதனுடைய வயது எவ்வளவு சிறியது நமக்கு தெரியும், மனித இனம் தோன்றி. ஸோ பிரபஞ்சம் வந்து ஒரு 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக கணக்கிடுகிறார்கள். அதனால ஒரு சிறு அணுவாக இருந்து ஒரு கரு ஒரு பெரு சப்தத்தோடு பெரு ஒளியோடு வெடித்து சிறு துகள்களாக பிரபஞ்சம் விரிவடைகிறது என்பதுதான் அறிவுடைய கருத்து. அது நிகழ்ந்தது 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால். அதனால் இவ்வாறு ஒரு சிதறி ஒரு சிறு துகள் பாருங்க, ஒவ்வொன்றிலும் அந்த ஒவ்வொரு துகளும் கோடிக்கணக்கான சூரியர்களாக விரிந்தன. அப்ப பிரபஞ்சம் வெடித்த பொழுது என்னாச்சுங்க, சிதறி வந்த துகள்கள் எல்லாம் ஒரு துகளும் ஒரு சூரியன், பல சூரியர்கள் சேர்ந்தது ஒரு கேலாக்சி, இப்படி கூட்டம் கூட்டமாக இப்படிதான் பிரபஞ்சம் உருவாகிறது. அப்படி ஒரு சிதறிய துண்டங்கள் எல்லாம் கேலாக்சி சூரியர்களாக வருகின்றன. அதுல ஒரு சூரியன் தான் நாம் பார்க்கிற நம்முடைய சூரியன். அதான் இது வந்து ஒரு சூரிய குடும்பம்னு சொல்றோம். ஒரு குடும்பத்துக்கு அப்பா இருக்கிற மாதிரி நமது கோள்களுக்கெல்லாம் அப்பா யாருன்னா நம்முடைய சூரியன் தான். அந்த சூரியன் தான் நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. அதுதான் நம்ம பொங்கல் என்று இந்த சூரியனுக்கு நாம் வணங்குகிறோம். அதனால இது வந்து நெருப்பு ஒளி துண்டம்னு வச்சுக்கிறாங்க. நான் பார்க்கிற அத்தனை நட்சத்திரம் சூரியன்கள் தான். கோடி 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 சூரியர்கள் எல்லாம் நெருப்பு ஒளி துண்டங்கள். அதில் ஒரு நெருப்பொளி துண்டம் தான் நம்முடைய சூரியன் தினம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமது இந்த சூரியனை சுற்றி பல 100 நெருப்பொளி துண்டங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தது. இருக்கிற மாதிரி 9 கிரகம்லாம் இல்லை, நூற்றுக்கணக்கான நெருப்பொளி துண்டுகள் நம்முடைய சூரியனையும் சுற்றி 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 வந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சுற்றி வரப்போ ஒன்றோடு ஒன்று மோதி 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 ஒரு 10 துண்டம் சேர்ந்து ஒரு துண்டமாகும். அது போன்ற ஒரு 10 துண்டம் சேர்ந்து இன்னொரு துண்டமாகும். ஆக ஒன்றை ஒன்று மோதி மோதி பெரும் பெரும் உருவிலே பெருத்து கொண்டே வந்தன இந்த சுற்றும் துகள்கள். இப்படி பெரிதாக பெரிதாக இது ஆங்கிலத்திலே கன்சாலிடேஷன் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு சின்ன சின்ன வங்கிகள்லாம் சேர்த்து ஒரு பெரிய வங்கி ஆக்குறாங்க பாருங்க. அதுபோல சூரியனை சுற்றி வருகிற இந்த சிறு சிறு நெருப்பொளி துண்டங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலேயே சுற்றி 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 ஒன்றோடு ஒன்று மோதி நிலையான பாதை இல்லை. இப்போ
மோதி ஒன்றை ஒன்று மோதி பெரும் பெரும் உருக்களாக மாறி வந்தன. அது போன்ற மாறி கடைசியாக 9 பெரும் உருக்களாக, துண்டங்களாக, உருண்டைகளாக நின்றன. அவைகளைத்தான் நாம் கோள்கள் என்கிறோம். எதனோடு அதிகப்படியான துகள்கள் மோதியதோ அது பெரிய கோளாக மாறியது. அதுதான் நம்ம வியாழன் என்று சொல்கிறோம், சனி என்று சொல்கிறோம். இவெல்லாம் பெரும் கோள்கள் நம்முடைய சூரிய குடும்பத்திலே. ஆக சிறு சிறு கோள்கள், நெருப்பு துண்டங்கள் ஒன்றிணைந்து ஒன்று மோதி மோதி மோதிதான் பெரும் துண்டங்களாக, உருண்டைகளாக, கோள்களாக மாறின. அவைதான் 9ஆக நின்றன. இறுதியிலே அவைதான் நவக்கோள் என்று நாம் சொல்கிறோம். அதனால அப்படி பல துண்டங்கள், நெருப்பு துண்டங்கள் மோதி 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 ஒரு பெரும் துண்டமாக உருவெடுத்து கடைசியாக நின்றதுதான் நம்முடைய பூமி என்கிற நெருப்பு துண்டக்கோள். இது ஒரு நெருப்பு துண்டம் தான். நெருப்பு அப்படியே நெகிழ்ந்து நெருப்பு கூழ்னு சொல்லலாம். பல நெருப்பு துண்டங்கள் ஒன்றிணைந்து பெரிதாக உண்டாகிய ஒரு உருண்டை கோள் தான் நெருப்பு கூழாகி நமது பூமி. அந்த நெருப்பு கூழைத்தான் ஆங்கிலத்திலே மேக்மா என்று சொல்வார்கள். இன்று நாம் பார்க்கிற பூமி போல அன்னைக்கு இல்லை. அது ஒரு நெருப்பு கூழ் தான். வேகமாக சுற்றுதாலே அது ஒழுகலை. உதாரணமாக ஒரு முரத்தில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு மெதுவாக சாட்சினா பொத்துன்னு எண்ணெய் கீழே விழும், அந்த எண்ணெயெல்லாம் சிதறிவிடும். அதே அந்த முரத்தை வேகமாக சுற்றுறீங்கன்னு வச்சுங்க, எண்ணெய் கிண்ணமும் அதிலே இருக்கும், எண்ணெய்க்குள்ள இருக்கிற அந்த கிண்ணத்துக்குள்ள இருக்கிற எண்ணெயும் அப்படியே இருக்கும், கீழே சிந்தாது. அதுபோலதான் நெருப்பு கூழாக இருந்தாலும் பூமியிலே சுற்றுகிற வேகத்தினாலே அந்த பூமி கோலத்துக்குள்ளேயே நெருப்பு கூழ் மேகமாக இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அதிகமான அடர்த்தியுள்ள சில பொருட்கள் மேல் பரப்பில் இருந்த அந்த நெருப்பு கூழிலே அடர்த்தியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி பூமியின் அடிக்கு நடுபாகத்திற்கு சென்றன. கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நடுப்பாகம் அங்கே சென்று விட்டன. ஆக அடர்த்தி குறைவான பொருட்கள் பூமியினுடைய மேற்கூழிலே நின்று விட்டன. இப்படி இருந்து என்ன ஆச்சுன்னா, சுற்றி 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 சூடு ஆறு ஆறி ஆறி மேற்பரப்பு ஒரு கெட்டியான பரப்பாக மாறியது. அது ஒரு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த சூழ்நிலை என்ன ஆயிற்றுன்னா, பூமியிலே இந்த கோள்களை தவிர்த்த இன்னும் சிறு 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 கோள்கள் இருந்தன அந்த நேரத்தில். அந்த சிறு கோள்களுக்கு தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு பேர். மீட்ராய்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம இந்த இடத்துல குழப்பிக்கொள்ளக்கூடாது. மீட்ராய்ட்ஸ்னா கற்கள், அது விண்கற்கள். அது கோடிக்கணக்கான விண்கற்கள் இன்னும் கூட இருக்கு. நம்ம பூமிக்கும் வியாழனுக்கும் இடையே இருக்கு ஒரு பெரிய வட்டமாக, அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கு விண்கற்கள். அங்கதான் தனிப்பெரும் கரணி ஒன்று இருக்கிறது. அந்த விண்கற்கள் சூரியன் பால் இழுக்கப்படுதுன்னு வச்சுங்க, பூமியை உடைச்சிக்கிட்டு தான் சூரியன்கிட்ட போகணும். ஏன்னா சூரியனுக்கும் அடுத்தது புதன், அதுக்கு அடுத்தது செவ்வாய், அதுக்கு அடுத்தது பூமி இருக்கு. இந்த பூமியை தாண்டி தான் அந்த விண்கற்கள் சுத்திட்டு இருக்கு. சூரியன் இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்ப சூரியன் நோக்கி ஏன் போகாம இருக்கு? போனா என்ன ஆகும்? முதல்ல பூமி என்றோ சிதறி சிதறி தூள் தூளா போயிருக்கும். அவ்வளவு கற்கள், கோடிக்கணக்கான கற்கள் ஒரு வட்டத்துல சுத்திட்டு இருக்கு. ஆனால் பூமியை போன்று பல மடங்கு பெரிதா இருக்கிற குரு என்று சொல்கிற வியாழன் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். உண்மை என்ன ஆகுதுன்னா, அது சூரியன் பால் போக விடாமல் தன்பால் மேல் விழாமலும் இழுக்கிற சக்தினாலே, 2 இழு சக்தினாலே இது ஒரே வட்டத்தில் சுத்தி கிடக்கு. வியாழன் பக்கம் போக முடியல, சூரியன் பக்கம் போக முடியல. 2 இழு சக்தியினுடைய அந்த தன்மையினாலே ஒரே வட்டத்தில் சுத்திட்டு இருக்கனால பூமி காக்கப்படுகிறது. பூமியை காப்பாற்றுவது வியாழன் கிரகம் தான். அது இல்லாமல் இருந்தால் என்னைக்கோ அந்த விண்கற்கள் எல்லாம் மோதி சின்னாபன்னமாயிருக்கும் பூமி. அது ஒரு தனிப்பெரும் கருணை, இறைவனுடைய தனிப்பெரும் கருணை. அதை பற்றி பின்னால் நம்ம சிந்திச்சிருக்கோம். ஏற்கனவே அந்த பல்லலாறு அறிவியலுங்கிற வகுப்புல துணை செய்தியாக சொல்லி வைக்கிறேன். ஆக 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் இந்த பூமி இன்று இருப்பது போன்று குளிர்ந்த ஒரு பூமியாக மாறியது. அப்ப என்ன ஆச்சுன்னா, மூலக்கோள்களுக்கு பாருங்க, அதோடைய இன்னும் எதுக்கும் இந்த சுற்றுவட்ட பாதை முழுமையாக தன் வட்டத்திலே சுற்ற ஆரம்பிக்காத சூழல் அது. கிட்டத்தட்ட சுற்றுவட்ட பாதை முடிவாகிற சமயத்தில் மூலக்கோளோட மோதி பூமிக்கு ஒரு பெரிய சிதைவு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் இந்த நிலா, சந்திரன் என்கிற ஒரு சிறு பாகம் பூமியிலிருந்து பிரிந்து பித்து ஓடி அது ஒரு வட்டப்போலாக பூமியை சுற்ற ஆரம்பிச்சு. எதிலிருந்து பிரிஞ்சு போது அதுதான் சுத்தம்.
இப்போ சூரியனிலிருந்து பிரிந்து வந்த கோளங்கள் நெருப்பு துண்டங்களை தான் சூரியனை சுற்றி வந்தது. அதுபோல பூமியின் மேல் மோதப்பட்டதாலே பூமியிலிருந்து பிரிந்த ஒரு சிறு பாகம் சந்திரன் என்கிற பெயராலும் நிலா என்கிற பெயராலும் பூமியை சுற்ற ஆரம்பித்தது. அப்படிதான் நிலா உருவாயிற்று. ஆக நிலாவுடைய வயதும் 450 கோடி. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பூமியோட வயது 450 கோடி. அதிலிருந்து பீந்து போன அந்த சந்திரன் நிலாவிற்கும் வயது 450 கோடி. பூமிக்கு சோதனைகள் தொடர்ந்துகிட்டே இருந்தது. இந்த முற்றுப்பாதை முழுவதுமாக இல்லாத சூழ்நிலை தான் இந்த மூலக்கோளோட மோதி இந்த சூரியன் பெரியதாக நான் சொன்னேன். இந்த கனமான உலகம்னா உள்ள போய் மேலான உலகம்னா மேலே இருக்கிறதா சொன்னேன். இதுக்கு 50 கோடி ஆண்டுகள் இது எல்லாம் நிகழ்ந்த சூரியனிலிருந்து பிரிஞ்சாச்சு. சிறு சிறு கோள்கள்லாம் ஒன்றாக மோதி பெருங்கோளாக ஆகி பூமி உருவாயாச்சு. நெருப்பு துண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதன் மேல் மோதி மூலக்கூற்றின் காரணமாக சந்திரன் பிரிஞ்சாச்சு. இப்போ தன்னுடைய முழுமையான அந்த ஓட்டப்பாதை ஆர்பிட் என்று சொல்வார்கள், இந்த சுற்றுவட்ட பாதைக்கு வந்தாச்சு. சூரியன் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு நல்ல மோதல் நடக்குது. ஒரு காதலர்கள் மோதினால் கல்யாணத்தில் முடியும்னு சொல்லுவாங்க. அதுபோல பூமிக்கு ஒரு சுப மோதல், ஒரு நல்ல மோதல் ஒன்று நிகழ்ந்தது. அந்த மோதலை செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறு கோள்கள் தான், குறுக்கோள்கள். நான் முதலே சொன்னது போல ஆஸ்ட்ராய்ட்ஸ். இது நான் சொன்ன இந்த கற்குவியல் என்று சொல்லுகிற மீட்டராய்ட்ஸ் அல்ல. ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்றால் குறுக்கோள்கள். ஒரு கோள்னா குறுக்கோள்னா நீங்கள் சின்னது நினைச்சக்கூடாது. ஃபுட்பால் மாதிரி 600 கிலோமீட்டர் வரையில் கூட விட்டம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு கோள் பூமியின் மேலே பொத்து என்று விழுந்தது. மிகப்பெரிய ஒரு பேங் அது. சரி, ஏன் அது ஒரு சுப மோதல், ஒரு நல்ல மோதல் ஏன் நான் சொல்றேன்னா, அந்த குறுக்கோளிலே நீர் திவலைகள் ஏராளமாக இருந்தன. அது பூமி மேலிருந்து மோதியதனாலே பூமியிலே நீர் திவலைகள் தெரித்து இந்த பெரும்பகுதியான பூமியை இந்த நீரில் நிறைத்து விட்டார். அதுதான் பின்னாலே கடலாக மாறியது. ஆக பூமிக்கு கடல் வந்ததே, நீர் வந்ததே ஒரு சுப மோதலால் தான், ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ் மோதியதால் தான் என்று அறிவியலாளர்கள் அதனுடைய வயதை கணக்கிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதனால்தான் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்பது பூமிக்கு நல்லது செய்த ஒரு மோதல் என்று நான் சொன்னேன். இந்த நல்லுழையினால் தான் இந்த கடல் என்பது உருவாயிற்று. ஏன்னா இந்த கோளுடைய உள்ளீடாக இருந்த நீர் அணுக்கள் இருக்கு பாருங்க, பூமி பரப்பிலே மோதி தோன்றி கடல்கள் தோன்ற காரணமாயின. இந்த மோதலுடைய எஞ்சிய பாகம் சிதறிச்சு பாருங்க, அதுதான் கற்குவியல்களாகவும் மலைகளாகவும் முகடுகளாகவும் பூமியிலே நின்றன. அப்போ அவ்வளோ ஒரு பெரிய கற்குவியல் பூமியை அழுத்துறப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பூமியோட சென்டர் பாயிண்ட் மேலே இருக்க அழுத்தம் அதிகமாயிற்று. அதனால உள்ள இருக்கிற மேக்மா, அந்த எரி துண்டம் உள்ள போயிருந்து பாருங்க, வெளியில தான் குளிர்ச்சி ஆயிற்று தவிர பூமியுடைய நடுமத்திய இருக்கக்கூடிய அந்த நெருப்பு குழம்பு கூழ் இன்னும் அப்படியே தான் இருக்கு, இன்னும் இருக்குது. இந்த அழுத்தத்தினாலே எங்கெங்கு மண்ணுடைய அடர்த்தி கம்மியா இருக்கிறதோ அங்கே பீறிட்டு இந்த மலையின் மூலமாக வெளியே வர ஆரம்பித்தன. எந்த மலை அழுத்தியதோ அந்த மலையினுடைய முகடிலிருந்து அந்த உள்ள இருக்கிற நெருப்புக்குள் வெளியே பீறிட்டு வருவதாயிற்று. எரிமலை என்று நாம் பெயர் சொல்கிறோம். அதுவும் மேக்மா தான். பார்க்கலாம், நீ வழிஞ்சு அப்படியே வரும், நீ வீடியோலாம் பார்த்துருக்கலாம். அதுக்கு தான் மேக்மா என்று பெயர். அது கடலில் ஓடுகிற பொழுது அப்படியே கருப்பாயிடும். இல்லை பூமியிலே காய்ந்தால் போக 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 கருப்பு படிமங்களாக மாறிவிடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். நீர் ஆவிகளையும் பூமி கடியிலிருந்து இது கொண்டு வந்தது. ஸோ வானத்தில் நீராவிகள் நிறைந்தது, கார்பன் டை ஆக்சைடு நிறைந்தது. அப்பொழுது பூமியை சுற்றி இருந்த 2 காற்று தான் ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டுமே இருந்த சூழ்நிலை மாறி இந்த பெருவெடிப்புகளினாலே, இந்த எரிமலையினாலே பூமி நடுமையத்தில் இருந்த நீர் ஆவியும் வெளியே வந்து கரிமலவாயும் வெளியே வந்து, ஏன்னா கரி எரிஞ்சு வெளில வருது இல்லைங்க, கரிமலாவும் வெளியே வந்து இந்த நீரக வாயிலிருந்து நீர் துகள்கள் வானம் முழுவதும் பரவின. அதனால்தான் அப்பொழுதுதான் ஒரு விளைவு நான் கேட்டீங்கன்னா, ஒரு 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இது நிகழ்ந்ததாக சொல்வார்கள். என்ன நிகழ்ந்தது என்றால், இந்த ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த நீரிலே, கடல் நீரிலே தோன்ற ஆரம்பித்தன.
அப்போல்லாம் ஆண் பெண்லாம் இல்லை, அப்படி தான் உடம்பே 2 ஆயிக்கும், அப்புறம் 4 ஆயிக்கும், 8 ஆயிக்கும். செல் டிவிஷன் என்று சொல்வார். இப்படி ஒரு செல் உயிர் தோன்றி அது ஆக்சிடைசிங், அதாவது போட்டோசிந்தசிஸ் தன்மை, ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியா. அதுதான் என்ன செய்யுதுன்னா முதலாக இந்த பிராணவாயு ஆக்சிஜனை பூமியினுடைய மேல் மட்டத்திலே உருவாக்குகிறது. அதுவரையில் அமோனியா இருந்ததுன்னு சொன்னேன். அந்த அமோனியா இப்பொழுது நைட்ரஜனாக மாறுகிறது. அதனால தான் 71% பூமியினுடைய மேல் பரப்பிலே 71% அமோனியாவும் 21% ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது இந்த ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான், நுண்ணுயிர்கள் தான், ஒரு செல் நுண்ணுயிர்கள் தான். இதுக்கு ஆங்கிலத்தில் அட்மாஸ்பியர் என்று சொல்வார்கள், பூமியுடைய அட்மாஸ்பியர். ஆக இப்படித்தான் முதல் நீரிலே அந்த உயிரானது தோன்ற ஆரம்பித்தது. அதுதான் பின்னாலே ஒரு அறிவாக இந்த உயிருக்கு வளர்கிறது. ஓரறிவு உருவாகிறது, ஈரறிவு உருவாகிறது. இங்கேதான் தொல்காப்பியருடைய அறிவின் அடிப்படையான அந்த பரிணாம வளர்ச்சி தோன்றுகிறது. இதான ஒரு 5-6 வாரம் சிந்தித்திருக்கிறோம் ஏற்கனவே நமது படிப்படியாய் சன்மார்க்க நிறுவன வகுப்பிலே. தமிழ் மெயில் என்கிற பிரிவில் சிந்தித்திருக்கிறோம் 5 அந்த நூற்பா என்ன, அதனுடைய பொருள் என்ன, டார்வின் எல்லாரும் 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றி புற மாற்றங்களை வைத்து சொன்ன நிலையை மாற்றி அறிவின் அடிப்படையிலே பரிணாம வளர்ச்சி சொன்னவன் தமிழன், தொல்காப்பிய தமிழன். அந்த நூற்பாவை சொல்லி நான் விளக்கியிருக்கிறேன் ஒரு 2 மணி நேரம். நான் அதை விரித்தால் இது 2 மணி நேரம் ஆகும். ஆனால் அதை நான் குறிப்பு மட்டும் சொல்லிவிட்டு நம்முடைய கருத்துக்கு நான் செல்கிறேன். இப்படித்தான் உயிர்கள் இந்த மண்ணிலே தோன்ற ஆரம்பித்தன. இந்த உயிர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமடைந்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 தான் மாக்கள் என்று சொல்வார், அல்லது மா என்று சொல்வார். மான்னா விலங்கு. இந்த விலங்கு போன்று இருக்கிற மனிதன் நான் மாக்கள் என்பார். மனிதராக கூட இருந்திருக்கலாம், அறிவு வளர்ச்சி இல்லை, முழுவதுமாக மன வளர்ச்சி இல்லை. 6வது அறிவு தான் மனநே. 6வது அறிவு மனநே என்பார். அதோடு மனநே, அந்த மனம்தான் 6வது அறிவு என்று சொல்லுவார். அதனால்தான் மண் என்கிற அடிப்படையில் தான் மனிதன் என்கிற சொல்லே வந்தது. யாருக்கு மனம் முழுமையாக செயல்படுகிறதோ அதுதான் மனிதன் பேர். மனம் செயல்படாதவங்க மனிதன் இல்லை. இப்போ கோமா ஸ்டேஜ்லேயே 15 வருஷம் இருக்கான், மனுஷன் சொல்ல முடியாது. மனித உருவம் இருக்கான், அவ்வளோதான். மனம் செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் இயக்கம் இருக்கும். ஆக அந்த இயக்கத்தை 6வது அறிவு பகுத்தறிவுன்னு சில பேர் சொல்லுவார்கள். எதை பகுத்தறிகிறதுங்க? ஒரு விலங்கு கூட பகுத்தறிவு இருக்கு. ஒரு பசுமாடு இருக்கு, ஒரு மாடு இருக்கு. அந்த சாணியை போடுது ஒரு புல் மேலே, புல்லை மேய்ஞ்சிக்கிட்டே வரும், அந்த சாணியை தின்னாது. ஆக தான் தின்ன தகுந்தது எது, தின்ன தகாதது என்று பகுத்தறியக்கூடிய ஆற்றல் அந்த விலங்குக்கே இருக்கு. 5 அறிவு உள்ள விலங்குக்கே இருக்கு. 6வது அறிவு பகுத்தறிவுன்னு சொல்வது சரியா இருக்குமா? மனதால் பகுத்தறிவு. மனம் எதுக்காக இருக்குன்னா, நான் இந்த பிறவி ஏன், எனக்கு ஏன் இந்த பிறவி, நான் ஏன் இவ்வளவு கருவிக்காரங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மனித விந்தையை பற்றி நாம் ஒரு 2 மணி நேரம் சிந்திச்சிருக்கோம் ஏற்கனவே. இந்த உடலிலே என்னென்ன விந்தைகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், அறிவியல் அடிப்படையில், ஆன்மீக அடிப்படையில் இல்லை. இந்த உடலுடைய விந்தையாக அறிவில் என்னென்ன சொல்லுகிறது? அத்தனை லட்சக்கணக்கான விந்தைகளை இந்த உடலிலே இறைவன் இன்னும் முழுவதுமாக நமது மெடிக்கல் சயின்ஸ் இந்த உடலை ஆயவில்லையா நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய புராணத்திலே படிப்படியாக 2-3 MD படித்துவரெல்லாம் இருக்கிறார்கள் டாக்டர், அதை வைத்து தான் நான் சொல்கிறேன். ஆக முழு விந்தையை இன்னும் மனிதனால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவ்வளவு விந்தைகளை வைத்து ஏன் படைக்கணும் இந்த மனித தேகத்தை? அப்போ அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. காரியம் இது ஒரு காரியம் என்று சொல்வார்கள். காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று அறிவியலிலே சொல்வார்கள். எஃபெக்டில் ஒரு காரியம் ஒன்று இருந்தால் அது காஸ், ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. இப்போ இவ்வளவு விந்தைகளோடு அறிவாற்றலோடு வேறு எந்த உயிர்களுக்கும் இல்லாத அந்த விந்தைகளோடு மிராக்கிள்ஸோடு இந்த உடலை ஏன் இறைவன் படைக்க வேண்டும்? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லை. அதை ஆய்வது தான் மனம். அதற்கு தான் மனம் என்று பெயர். ஆக நமது சிந்தனை அதுவல்ல. ஆக மனிதன் எப்பொழுது 6வது அறிவு பெற்ற மனதை பெற்ற 6வது மனிதன் தோன்றுகிறான். அவன் எப்பொழுது தோன்றினான் என்று அறிவியல் சொல்கிறது என்றால், அது ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்லி அவர்கள் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாக அந்த ஹோமோ சேப்பியன்ஸ் சொல்லுகிற இன்று நாம் பார்க்கிற மனிதனுடைய முன்னோடி தோன்றினான். அதுதான் அறிவியல் முதலே சொன்னது. 2 லட்சம் ஆண்டு தான். அதுவும் ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக நமது அறிவியலாளர்கள் முடிவு செய்தார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து உலகம் முழுவதும் பரவி சென்றார்கள். அப்பொழுது ஒரு குழுவானது மெதுவாக நகர்ந்து தமிழகம் வந்தது. தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியா சென்றது. அவர்கள் தான் அந்த பழங்குடி மக்கள், அங்கே போரிஜன்ஸ் சொல்லுவார்கள்.
இப்படி ஒரு நகரலை சொல்வார்கள். அதை மறுப்பவர்கள் உண்டு. இப்போ தமிழகத்துக்கு வந்து அங்கே போனால் சொல்ல, தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்பிரிக்கா போகணும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுது. இல்லை 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னே இருந்த ஒரு மனிதனுடைய கூடு அங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக மனிதனோட ஒரு எச்சத்தை இதுவரையில் கிடைத்ததிலேயே மிக பழமையான 2 லட்சம் ஆண்டு பழமையான ஒரு மனித எச்சத்தை அங்குதான் கண்டுபிடித்தார்கள். அதற்கு வேற எங்கேயும் அவ்வளவு பழமையான மனித எச்சம் கிடைக்கவில்லை. ஆக மனிதன் தோன்றிய இது அந்த மண்ணில்தான் இருக்கணும்னு முடிவு செய்தார்கள். அதனால ஆனா பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னாலே இஸ்ரேலிலே ஒரு குகை, அந்த குகைக்கு பேரு குசேம்ங்கிறது குகையோட பேர். அந்த இஸ்ரேல் நாட்டிலே இந்த குசேம் என்ற குகையிலே ஒரு மனிதனுடைய பண்டை மனிதனுடைய ஒரு எச்சத்தை கண்டுபிடித்தார். அதனுடைய வயது 4 லட்சம் ஆண்டு என்று கூட கண்டுபிடித்திருக்கிறார். அப்ப என்ன ஆச்சுங்க, 2 லட்சம் ஆண்டுக்கு முன்னால மனிதன் பிறந்தது ஆப்பிரிக்காவில் தான், அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவாங்கிற தீர அடிபட்டு போச்சு. இப்ப நாளைக்கு 5 லட்சம் ஆண்டுகள் பழமையான மனிதன் கிடைக்கதான் போகுது கண்டிப்பா. அதனால இன்றைய அளவில் ஒரு மனித பண்டைய மனிதனுடைய ஒரு எச்ச பொருளை வைத்து ஆய்ந்து கண்டுபிடிப்பதா இருந்தால், மனிதன் எங்க தூண்டி என்ற கண்டுபிடிப்பதா இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வரணும். அதுவும் கடலில் மூழ்கி போன குமரி கண்டத்தை ஆய வேண்டும். ஏன்னா நமது இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனித இனம் தோன்றியதற்கான ஆதிக்கூறுகள் தமிழ் மண்ணிலே இருந்திருக்கின்றன. அந்த தமிழ் மண்ணு மக்களுக்கு நெற்றிலே 3வது ஒரு தொலையும் இருந்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ இன்னைக்கு வந்து அது ஒரு மித்து மாதிரி இருக்கலாம். ஆனால் குமரி கண்டத்தை ஆகிற பொழுது அவளுக்கு உண்டான முழு செய்திகள் வரும். ஆக இது வந்து ஒரு அந்தந்த எல்லை வரையில் தான், இன்று வரையில் இது, இந்த வரையில் இது, இந்த வரையில். ஆக ஆப்பிரிக்கா என்பது மாதிரி இப்பொழுது இஸ்ரேல் தான் மனிதர்களுடைய முதல் பிறப்பிடமாக இருந்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்துடைய தெற்கு கடலுக்குள் அடியில் இருக்கு பாருங்க, நிலப்பகுதி இருக்கு பாருங்க, அது அகழ்வாராய்ச்சி செய்தால் இந்த கருத்துக்களை தாண்டி மனித இனம் தோன்றியது குமரிக்கண்டம் என்ற முடிவுக்கு அவர்கள் வருவார். இதுதான் பாவாணருடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது. அதுக்கு நிறைய சான்றுகளை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு முழுமையான வளர்ச்சி படுத்த மனிதன் தோன்றினான். இன்று இருக்கிற மனிதனுடைய முழு வளர்ச்சி பெற்ற மனிதன் தோன்றியது 50,000 ஆண்டு என்று அறிவியலிலே அறிந்திருக்கிறார். மனித உடல் தோன்றியது முழுமையா 7 அடி 8 அடி உயரத்துல நாண்டதல் மனிதன் போன்று இருந்தெல்லாம் ஒரு 2 லட்சம் 4 லட்சம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் இன்றைய மனிதன் போல முழு வளர்ச்சி அடைந்த மனிதன் தோன்றியது ஒரு 50,000 ஆண்டுகள் என்று அறிவிக்கிறார்கள் அறிவியலாளர்கள். அந்த 50,000 ஆண்டுகளுக்கு உண்டான தரவுகளை பாவாணர் தமது நூலிலே கொடுக்கிறார். அது இன்னொன்று, இதிகாச புராணம்லாம் வரலாற்று சான்றாக ஆவணம் எடுத்துக்க முடியாது. ஆனால் உலகம் முழுதும் இருக்கிற இந்த மித் என்று சொல்லுகிற, மித்தாலஜி என்று சொல்லுகிற அந்த நூல்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுல சில குறிப்புகளை எடுத்துக்கலாம். நம்ம அது கற்பனையா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அடிப்படை கூறவை தான் கற்பனையை எழுதுகிறார்கள். முழுவதும் வரலாறு எடுத்துக்கிறதா கூட. இப்போ ராமாயண மகாபாரதம் முழுவதும் அப்படியே நடந்தது நினைச்சுக்கிட்டா அது கோளாறு, அது வரலாறு அப்படி முழுவதும் எடுத்துக்க முடியாது. அப்படி சிலர் அவங்க வாதம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, முழுக்க இது வரலாறு அப்படிலாம் இருக்க முடியாது. நான் சொல்லுகிற கற்பனைகள்லாம் அப்படியே ஏற்றுக்க முடியுமா? அப்போ அதனால, ஆனால் அதிலே சில வரலாற்று கூறுகள் இருக்கின்றன, அதை கருவாக வைத்துதான் மையமாக வைத்துதான் அவர்கள் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமா வால்மீகி ராமாயணம் எழுதுறார். அவரு தென்னாட்டுக்கு இந்த செய்தியை தேடிக்கொண்டு போகிற பொழுது அப்பொழுது இப்ப அந்த வால்மீகி ஒரு கருத்தை சொல்றார். தென்னாட்டுக்கு போனீங்கன்னா முத்தாலும் மணியாலும் இழைக்கப்பட்ட உயர்ந்த மேகத்தை முட்டுகிற உயரம் உள்ள பெரிய மதில்களுடைய பாண்டியனுடைய மகாசபை இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது. அந்த மதில் சோரே முத்தாலும் மணியாலும் இழைக்கப்பட்டிருக்கான். அப்போ மகாபாரதத்துக்கு வயசு எத்தனை வருஷம் சொல்லுவாங்க? நீ மகாபாரதத்துடைய வயது என்று சொல்லுகிற பொழுது 2 லட்சம் வருஷம் வாங்க, அந்த யுகம் வாங்க, இந்த யுகம் வாங்க. அதை பத்தி நம்ம சிந்திக்க போறோம் பின்னால. ராமாயண மகாபாரதத்துடைய வயது என்ன? அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணன் ஒரு மன்னனை பத்தி சொல்லுவான். அவன் வந்து எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8வது 9ஆம் நூற்றாண்டுல இருப்பான். நிறைய கான்ட்ரவர்சியா இருக்கு, பின்னால சிந்திக்க போறோம் அந்த கால வரையில் பார்க்கிற பொழுது. ஆனால் வால்மீகி ராமாயணத்திற்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் 12,000 ஆண்டு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 47,000 வருஷம் ஒருத்தர் எழுதுவார். அவர்களுக்கு மனம் போனபடி அதுக்கு ஒரு சான்று வச்சிருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, சரி ராமாயணத்துக்கு வயது சொல்லுகிற பொழுது நீங்க 1,47,000 82,000 வயது சொல்கிறவர்கள்
அந்த ராமாயணத்தில் பாண்டியனுடைய வரலாறு சொல்றாரு இல்ல வால்மீகி, அதுவும் நாகரிகம் அடைந்த வரலாறு சொல்றாரு. காட்டுமிராண்டி மாதிரி இருப்பான், அவன் பேர் தமிழ்னு சொல்லல. அந்த முத்து மணியாலும் பொன்னாலும் இழைக்கப்பட்ட மதுர்களை உடைய கோவேந்தன் மாபெரும் மன்னன் பாண்டியன் இருப்பாங்க. அப்போ ஒரு பாண்டிய மன்னன் அப்போ வாழ்ந்துருக்கான்ல, அப்போ அந்த வயதை ஏற்றுக்க இல்லைங்க. அங்கதான் இந்த பாரபட்சங்கள்லாம் இருக்கும். அது காலம் வருகிற பொழுது ஒரு இடத்துல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் குறிப்பாக. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆரியருடைய நுழைவு பற்றி பேசுகிற பொழுது நாம் பல ஆய்வுரைகள் நம்ம பேச போறோம். அவ்வளவும் நான் வேதத்தை அடிப்பில் தான் சொல்ல போறேன். வேதம் இதிகாச புராண அடிப்பில் தான் சொல்ல போறேன். அதனால பாவாணர் தன்னுடைய தமிழர் வரலாறு ஒரு நூல் இருக்கு, தமிழர் மதம் என்று ஒரு நூல் இருக்கார், நிறைய நூல் எழுதியிருக்கார். இந்த 2 நூல்களிலே இந்த 50,000 ஆண்டுக்குண்டான தரவுகளை அவர் சொல்லுகிறார். அவர் தமிழர் வரலாற்றை பிரிக்கிற பொழுது தலைக்காலம் அது கிமு 50,000 முதல் கிமு 1500 வரையும் பிரிப்பார். இடைக்காலம் கிமு 1500 முதல் கிபி 18ஆம் நூற்றாண்டு என்று பிரிப்பார். தற்காலம் என்று கிபி 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை பிரிப்பார். இப்படி இந்த காலங்களை 3ஆக பிரித்து தமிழருடைய வரலாறு தலைக்காலம் என்கிற பொழுது 50,000 ஆரம்பிக்கிறார். அதற்குண்டான பாடல்கள், தரவுகள், இதிகாச புராணங்கள், குறிப்புகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருப்பார். ஆகையினாலே பாவாணர் அடிப்படையிலே நம் வரலாற்றை நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு முன்னால தமிழுடைய தொன்மை புரிந்து கொள்ள வேறு என்னென்ன தரவுகள் இருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த தரவுகளை புரிந்து கொள்ள நமக்கு இந்த லெமூரியா கண்டம், குமரி கண்டம் ஆகியவற்றை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். இந்த குமரி கண்டம், லெமூரியா கண்டம் ஒன்றார். இந்த லெமூரியா கண்டத்தை ஆங்கிலேயர்களே 100க்கு 100 எழுதியிருக்கிறார்கள். தமிழர் அதுக்கப்புறம் சொன்ன நூல் நிறைய எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த லெமூரியாங்கிற அந்த சொல்லை மிக பிராபலியப்படுத்தவர்கள் வெள்ளையர்கள். அதுக்கப்புறம் பின்னால் வந்த ஹெச்பி பிளாவட்ஸ்கி, ஹெலன் பிளாவட்ஸ்கின்னு இருக்காங்க, ரஷ்யன் அம்மையார். அவங்க ஒரு தாந்திரிகர்னா சில அதிசயங்களை அமானுஷ சக்தியை வைத்திருந்தவர். அவர் சீக்ரெட் டாக்டரின்னு ஒன்று எழுதுறார். 6 திருமுறைகள் போல 6 வால்யூம் எழுதியிருக்காரு. சீக்ரெட் டாக்டரின் அந்த நூல்கள் என்னிடத்துல இருக்கின்றன. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில் தீவிரமான உறுப்பினராக இருந்தவர். அதனால இந்த வரலாறுலாம் படித்தேன். அப்போ இந்த நூலெல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் இந்த லெமூரியா கண்டத்தை பற்றி மிக பறக்க குறிப்புகளை கொடுக்குறாரு. தமக்கு இறைவனால் ஒரு நூல் கொடுக்கப்பட்டதாகும். அந்த நூலிலே லெமூரியா கண்டத்தை பற்றி இருந்ததாகவும் எழுதுகிறார். அது தமிழகத்தினுடைய தென் தமிழகத்தினுடைய கீழ்ப்பகுதி என்றே எழுதுகிறார். ஆனால் அறிவியலாளர்கள் இது ஒரு மித் என்று சொல்லுவார்கள். இது ஒரு மிஸ்டிசம், ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டது சொல்லுவாங்க. ஆனால் மற்ற ஆய்வாளர்கள், இப்போ ஸ்லேட்டர் போன்றவங்க நான் பிரித்து சொல்ல போகிறேன் அவர் பேரெல்லாம், அவர்லாம் தரவுகள் வழியாக சொல்கிறார். ஆக இந்த லெமூரியா என்பதை அவர்கள் எப்படி அதை விவரிக்கிறார்கள்? அந்த லெமூரியா என்பது ஒன்றா? இப்போ பசிபிக் பெருங்கடலில் லெமூரியா இருந்திருக்கு, அதுக்கு ஒரு பெரிய கண்டம். இது பின்னால் வந்த அறிவியலாளர்கள் இந்த லெமூரியாவுடைய கான்செப்டை, இந்த கொள்கையை ஏன் மறுக்கிறார்கள்? அப்படி என்றால் இந்த லெமூரியா வேறு, குமரி கண்டம் வேறா? அல்லது இப்போ அப்பாதுரை போன்றவர்கள் எல்லாம் பெரிய ஆய்வாளர். அவர்கள் லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் என்று எழுதுகிறார்கள். அந்த புத்தக பேரே குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம். அப்போ லெமூரியா கண்டம் குமரி கண்டம் ஒன்று நான் இப்போது இல்லைங்க. இந்த தரவுகளால் தான் பாவாணரே அப்படி எழுதுறார், குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம். ஆனால் பின்னால் வந்த ஆய்வுகள் படியும், நமது ஆய்வுகள் படியும் குமரி கண்டம் வேறு, லெமூரியா கண்டம் வேறு அடுத்த ஆய்வுகளை நான் சொல்ல போகிறேன். ஆக இந்த ஆய்வுரை மிக நீண்ட பதிவாக செல்கிறது. இதோடு இந்த ஆய்வை நிறுத்தி நாம் இந்த லெமூரியா குமரி கண்டத்தை பற்றி அடுத்த ஆய்வுரைகளை பார்க்கலாம். இப்போ இது தொடர்பான இந்த கருத்துக்கள் தொடர்பான வினாக்கள் ஏதேனும் இருந்தால் அன்பர்கள் பதிவிடலாம். எழுத்து மூலமாகவோ அல்லது குரல் ஒலி பதிவின் மூலமாக வெளியிடலாம். இந்த பகுதி மட்டும்தான் கேள்வி கேட்கணும். நீங்கள் இதை தாண்டி போய் அடுத்தது சங்ககாலத்தை பற்றி தான் கேட்கணும். நான் சங்ககாலத்தை இன்னும் போகலை. நான் எந்த அளவுக்கு வந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு அதுக்கு மட்டும் கேள்வி கேட்கலாம். அடுத்தது குமரிக்கண்டம் லெமூரியா கண்டத்தை பற்றி நான் அடுத்த ஆய்வு சொல்கிற பொழுது அது சொந்தமாக கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி என்னுடைய இந்த ஆய்வுரை இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.